வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் 11, 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு ஏப்ரல் 2025 பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது, ஏற்கனவே அப்டேட் கொடுத்துட்டோம். இருந்தாலும் இந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் ஒரு சில கோரிக்கைகள் எல்லாமே வந்து வைக்கப்பட்டு வருகிறது. அதாவது இந்த ஆண்டு நடந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் 11th ஆகட்டும் 12th ஆகட்டும் ஒரு சில பாடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக இருந்தது. இதனால் அந்த பாடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுப்பது தொடர்பாக பரிசீலிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கிரேஸ் மார்க் கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. அதனால் 11th 12th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆல் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பள்ளி மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே கம்ப்ளீட் பண்ணி +2 ரிசல்ட்டு +1 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக 11th 12th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்ல இன்றைக்கி வெளியான ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடிய பிஜி ஸ்டாஃப்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நிறைய கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் சற்றுமுன்பு வெளியான தகவல். ஸோ இதில் மெயினாக வந்து என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்னா, பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் முடிக்க கோரிக்கை. இப்போ மெயினாக வந்து இந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் நடக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் பேப்பரை வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து வேல்யூஷன் பண்ண மாட்டாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பேப்பர் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா போகும். இதான் சப்ளிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இதை வேஸ்ட் பண்ணி தான் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து நடக்கும். இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். அங்கே வந்து பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க. பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெடியூல் போட்டு ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலுமே கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திலுமே விடைத்தாள் திருத்தும் பணிகள் பேப்பர் வேல்யூஷன் கேம்பை வந்து ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் விடைத்தாள் திருத்துதலில் பேப்பர்ஸ் அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் அதிகமாக இருக்குன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி நிறைய கோரிக்கை வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் முடிக்க கோரிக்கை. பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணியினை தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் முடிக்க வேண்டும் என நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்க தலைவர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனு அனுப்பியிருக்காங்க. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது தமிழகம் முழுவதும் நடப்பு கல்வியாண்டு பொதுத் தேர்வு விடைத்தாள் மதிப்பீடு பணிகள் அடுத்த வாரம் தொடங்க உள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள விடைத்தாள் திருத்தும் மையங்களில் விடைத்தாள் திருத்தும் ஆசிரியர்களோட எண்ணிக்கைக்கேற்ப விடைத்தாள் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும். ஒரு விடைத்தாள் மதிப்பீடு மையத்தில் கூடுதல் விடைத்தாள்கள் இருந்தால் அதனை மாவட்டத்தில் உள்ள வேறு விடைத்தாள் மதிப்பீடு மையத்திற்கு மாற்றி அனுப்ப வேண்டும். இதற்காக ஆசிரியர்கள் விடைத்தாள் மதிப்பீடு செய்யும் மையத்திலிருந்து வேறொரு மையத்திற்கு மாற்றி அனுப்பக்கூடாது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆசிரியர்கள் விடைத்தாள் மதிப்பீடு செய்யும் மையத்திலிருந்து வேறொரு மையத்திற்கு மாற்றி அனுப்பக்கூடாது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடக்கும் பள்ளிகள் +1 +2 பொதுத் தேர்வு விடைத்தாள் மதிப்பீடு மையங்கள் அமைக்கக்கூடாது. தனியார் பள்ளிகளில் +1 +2 பாடம் நடத்தும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களை மட்டுமே விடைத்தாள் மதிப்பீடு பணிகளுக்கு அனுப்ப வேண்டும். ஒவ்வொரு வேலைக்கும் கூடுதல் விடைத்தாள் திருத்த செல்வதால் கூடுதல் பணிசுமை ஏற்பட்டு விடைத்தாள் மதிப்பீடு பணியில் தவறு ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் 2024 தமிழகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு 6 மாதம் 1 ஆண்டு வளர் ஊதியம் ரத்து செய்யப்பட்டது. பல ஆண்டுகளில் மே முதல் வாரம் சில பாட ஆசிரியர்கள் விடை திருத்தும் பணியிலிருந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனால் ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள். இதனால் மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் விடைத்தாள் மதிப்பீடு பணிகள் முடிவடும் வகையில் திட்டமிட்டு விடைத்தாள்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி +2க்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்பும் ஆல்ரெடி நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம். +2க்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்ச் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 17ஆம் தேதியோட வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் 17ஆம் தேதியோட பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து நடக்குது, அதாவது முடியுது. இதே மாதிரி இந்த ஷெடியூலில் இருக்க மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே +2க்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா முடியணும். கூடுதலாக 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள் வந்து இருக்கக்கூடாது. அப்படி விடைத்தாள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மாவட்டத்தில் கூட மற்றொரு விடைத்தாள் திருத்தும் மையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும். தேர்வு விடைத்தாள் திருத்தும் ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பணிச்சுமை அவர்களுக்கு மன அழுத்தம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்வு பணிகளை கண்காணிப்பதற்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழகம் முழுவதும் +1 +2க்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. தேர்வு பணிகளை கண்காணிப்பதற்கு கிட்டத்தட்ட 43,446 தேர்வு அறை கண்காணிப்பாளரும் 4,470 பறக்கும் படை கண்காணிப்பாளரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 5,606 ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த மார்ச் 3ஆம் தேதி முதல் மார்ச் 25ஆம் தேதி நடைபெற்ற தேர்வுகள் விடைத்தாள்கள் அந்தந்த மாவட்டத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 80க்கும் மேற்பட்ட
அதாவது 38 மாவட்டத்திலுமே 80க்கும் மேற்பட்ட விடைத்தாள் திருத்தும் மையங்களுக்கு மார்ச் 26ஆம் தேதி முதல் பிரித்து 27ஆம் தேதி வரை முதன்மை விடைத்தாள் திருத்துவர்கள் நியமிக்கப்படுவார்கள். அனுபவம் வாய்ந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் மட்டுமே விடைத்தாள் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ன் பண்ணியிருக்காங்க. பொதுத் தேர்வு பள்ளிகளுக்கு, அதாவது பொதுத் தேர்வு பணிகளுக்கு தனியார் பள்ளி ஆசிரியர்களை அனுப்பாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. பொதுத் தேர்வு பணிகளுக்கு தனியார் பள்ளி ஆசிரியர்களை அனுப்பாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழக பள்ளி கல்வி பாடத்திட்டத்தில் +2 +1 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி நிகழாண்டு 11th 12க்கான பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை நடத்தப்பட்டது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியது. முதல் நாளில் உட்பட மொழி பாடங்களுக்கான தேர்வு நடைபெற்றது. இத்தேர்வை மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள கிட்டத்தட்ட 4113 மையங்களில் 9 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதற்கிடையே வழக்கமாக பொதுத் தேர்வுக்கான தேர்வு கண்காணிப்பாளர்கள் அரசு மற்றும் அரசு உதவி பள்ளிகள் மட்டுமே நியமிக்கப்படுவார்கள். ஆனால் 10ஆம் வகுப்பு தேர்வு நடைபெறும் மையங்கள் எண்ணிக்கை அதிகம் இருப்பதால் தனியார் பள்ளி ஆசிரியர்களும் தேர்வு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். அதே நேரம் சென்னை உட்பட சில மாவட்டங்களில் தனியார் பள்ளிகள் ஆசிரியர்கள் தேர்வு பணிக்கு அனுப்புவதில்லை என கூறப்படுகிறது. தனியார் பள்ளி ஆசிரியர்களை தேர்வு பணிக்கு அனுப்பாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்வுத்துறை எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. இது குறித்து தேர்வுத்துறை இயக்குனர் வெளியிட்டுள்ள அந்த சுற்றறிக்கையில் மாவட்ட கல்வி அலுவலகங்கள் வாயிலாக அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் பொதுத் தேர்வு பணிக்கு அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் கட்டாயம் வேலைக்கு வர வேண்டும். தேர்வு பணிக்கு வராமல் இருந்தால் அந்தந்த தனியார் பள்ளி நிர்வாகங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ பேப்பர் வால்யூஷன் கேம்ப் நம்ம எடுத்துக்கிட்டால் 11th 12th பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. லிபரலாக தான் வேல்யூஷன் வந்து பார்த்தோன்னா இருக்கும். அதுக்குன்னு நம்ம ஏதாவது வந்து பார்த்தோன்னா எழுதியிருக்கணும். கண்டிப்பாக ஒரு இடத்துல மார்க் போடுறதுக்கு அந்த பேப்பர் வால்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் வந்து எந்த இடத்துல மார்க் போட்டால் இந்த பையனை நம்ம ஆல் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மார்க் போட்டு பாஸ் பண்ணுறது தான் பார்ப்பாங்க. மெயினாக வந்து பார்த்தோன்னா ஒரு பேப்பர் வால்யூஷன் கேம்பில் எந்த ஒரு ஆசிரியருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தோன்னா ஃபெயில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வந்து பேப்பர் வால்யூஷன் வந்து பண்ண மாட்டாங்க. அவனை எப்படியாவது பாஸ் பண்ணணும், அவன் எப்படியாவது பாஸ் பண்ணி காலேஜுக்கு போகணும். ஸோ நம்ம பசங்க கூட அந்த வேறு வேல்யூஷன் கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் இருப்பாங்க. அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தோன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட்டாக நினச்சி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வால்யூஷன் கேம்பில் பேப்பர் வால்யூஷன் எல்லாமே நடக்கும். அதனால் பேப்பர் வால்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஒரி ஆகாதீங்க. கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ 11th 12th எல்லாமே இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. அதில் ஒரு சில திருத்தங்கள் எர்டம் வந்து பார்த்தோன்னா ஏற்பட்டிருக்கு, பிழைகள் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா மதிப்பெண் வழங்குவது தொடர்பாக ஆலோசனை நடந்து கொண்டிருக்கு. ஸோ விரைவில் வந்து பார்த்தோன்னா அரசு பொதுத் தேர்வுக்கான விடைத்தாள் குறிப்புகள் வெளியிடப்படும். அது வந்ததுக்கப்புறம் எந்தெந்த பாடத்தில் வந்து நமக்கு கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பேப்பர் வால்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக ஒவ்வொரு நாளும் என்னென்ன அப்டேட் கிடைக்குதுன்னு சொல்லி நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். அந்த அப்டேட்லாம் வரும்னா மாணக்கராசிரியர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். இதான் அப்டேட்டு. நன்றி.